ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தாங்க. இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க. நம்ம சேனலில் ஒரு 2 வாரம் பக்கம் இருக்கும் லாங் வீடியோ ஷேர் பண்ணியே. கொஞ்சம் வேலை பிஸி ஆகிட்டேன். அதனால் லாங் வீடியோனால் ஷேர் பண்ண முடியல. பட் ஷார்ட்ஸ் ரெகுலராக போட்டுட்ருந்தேன். ஸோ இனிமேல் கண்டிப்பாக லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படின்றனால எந்த கிழமை எனக்கு எடுத்ததுன்னு தெரியல. சும்மா அப்படியே பேசுவோம். பிள்ளைங்களுக்கு இப்போ எக்ஸாம் வேறு போயிட்டுருக்கு. ஆதவுக்கு இன்றைக்கி தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. முகிலுக்கு போன வாரம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. போன வீக் ஃபுல்லாக நடந்தது. ஸோ அதனால தான் என்னால் லாங் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா இதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனாலும் சரி. அதனால தான் கொஞ்சம் பிரேக் எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில் அமெரிக்காலாம் போயிருந்தாங்க. ஸோ அதனால் அப்படி இப்படின்னு அப்படியே ரொம்ப பிஸி ஆயாச்சுங்க. ஸோ இப்போ பேக் டு ரொட்டீன் மாதிரி இப்போ நார்மல் ரொட்டீன் லைஃபுக்கு வந்தாச்சு. இனி தொடர்ந்து லாங் வீடியோ போடலாம். ஸோ அன்னைக்கு காலையில் எப்போவுமே சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு ஃபில்டரில் பிடிச்சி வச்சுருவேன். அந்த பெரிய குக்கர் ஒன்று வாங்கி வச்சுருப்பேன். அதில் சுடு தண்ணி வச்சுருவேன். அது ஈவினிங் வரைக்கும் குடிக்கிறதுக்கு வரும். வச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் கிடந்ததா அதை தான் விளக்கிட்டுருக்கேன். எப்போவுமே நமக்காக காத்திருக்கிற ஒரே ஜீவன்கள்னால் இந்த சிங்கில் கிடக்கிற பாத்திரங்கள் தாங்க. ஸோ நீ கழுவுனா தான் நான் க்ளீனாக இருப்பேன்ற மாதிரி அப்படியே சிங்க்லேயே கிடப்பாங்க. பாத்திரம் இல்லாமல் சிங்க் இருக்குதுன்னு வைங்களேன், அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அதுவும் எங்கள் வீட்டிலலாம் சொல்லவே வேண்டாம். எனி டைமும் சிங்கில் ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்கத்தான் செய்யும். நானும் வளைச்சி க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எப்படி தான் வரும்னே தெரியாது. ஸோ என்ன பண்ணுறது, அதனால் கழுவி தான் ஆகணும். அதுவும் கொஞ்சம் பாத்திரம் தான் அன்றைக்கி கிடந்தது. அதனால் ரொம்ப சந்தோஷம். நிறையா கிடக்குங்க சம்டைம்ஸ் எல்லாம். அப்போல்லாம் ஐயோ இவ்வளோ விளக்கணுமா அப்படின்ற மாதிரி தோணும். பட் கொஞ்சமாக இருந்தனால அன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பியாகவே விளக்கி எடுத்து வச்சுட்டேன். என்றைக்கு டிஷ்வாஷர் வாங்குகிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு விடுதலை அப்படின்ற மாதிரி தான் எப்போவுமே பாத்திரம் விளக்கும் போது நினைப்பேன். டிஷ்வாஷர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து லோட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிற இடத்துல கண்டிப்பாக டிஷ்வாஷர் வாங்கணுன்ற ஒரு ஐடியா இருக்குங்க. கண்டிப்பாக டிஷ்வாஷர் தேவை தாங்க. எவ்வளோ நேரம் நின்று நம்ம விளக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உட்காந்து கூட விளக்கிடலாம். ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கிராமத்துலலாம் வெளியில் போட்டு அப்படியே சாம்பல்லாம் போட்டு மண் போட்டு அந்த மாதிரி தான் போட்டு விளக்குவாங்க. இப்போ எங்கே நம்ம கீழெல்லாம் உட்காந்தெல்லாம் விளக்குற மாதிரியான செட்டப்லாம் இல்லை. அதுவும் ஃபாரின்லலாம் எங்கிட்ட நம்ம கீழே உட்காந்து விளக்குறது. ஸோ சிங்க்கு தான். அதனால் அந்த ரொம்ப நேரம் நிற்கிறதே பார்த்திங்கன்னா அந்த கால்வலி வந்துடும். இல்லைனா அந்த குனிஞ்சு விளக்குறமா ஷோல்டர் பெயின் வந்துடும் எனக்கு. அது ரெண்டுமே இருக்கும். ஸோ அதனால் சம்டைம்ஸ் அதனால் கொஞ்சம் பாதிக்க தான் படுவேன். ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க சில பேர். ஸோ வெயிட்டு இப்போ 64 பக்கம் வந்திருக்காங்க. பட் நான் வீடியோ எடுக்கல, வீடியோவில் வெயிட்டை காமிக்கல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லாவே வெயிட் குறைஞ்சிருக்கு. 73 kgலேருந்து இப்போ 64 வரைக்கும் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 9 kg பக்கம் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கே. வெயிட்டை கூட ஈஸியாக குறைச்சிடலாம். அடுத்து மெயின்டைன் பண்ணுறது பெரிய டாஸ்க்குங்க. இந்த வெயிட் லாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். இனிமேல் வெயிட்டை கூட விடுறதா ஐடியாவே இல்லை. இந்த வெயிட்டை குறைச்சதோடு அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் ஐடியான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சுகர் ரொம்ப சாப்பிட்றதில்ல, கொஞ்சம் சாப்பிட்றேன். அதுவும் இப்போ இந்த ஹஸ்பண்ட் அமெரிக்கா போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அப்போ சாப்பிட்டது. அதுக்கப்புறம் காஃபி, டீ, சுகர் அந்த மாதிரி எதுலேயுமே எடுக்கிறதில்ல. அதே மாதிரி ரைஸையுமே அதிகமாக எடுக்கிறதில்ல. ப்ரோட்டீன், ஃபைபர், ரைஸு கொஞ்சமாக எடுத்துக்கிடுவேன். ஒரு 1/2 கப்பு அந்த மாதிரி தான். ஸோ அதை நான் என்னோடய ரொட்டீன் லைஃபாகவே மாற்றிட்டேன். திரும்ப வெயிட்டை குறைச்சிட்டு திரும்ப சாப்பிட்டோன்னு வைங்களேன், இன்னும் நல்லா வெயிட்டு போட்டோம். அதனால் இதை இப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நல்லா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோடய மூளையிலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், என்னோடய மனசுலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் அப்படியே தான் சாப்பிடுவேன். 65க்கு மேலே வெயிட்டை இனி ஏற்றவே கூடாது. 64 வந்திருக்கோம், 65 கூட ஓகே, வந்துட்டால் கூட ஓகே. பட் அதுக்கு மேலே தாண்டி போகவே கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு டார்கெட் வெயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே லைஃப்பை நீங்கள் இது பண்ணுங்கள். டயட்டு, ஃபுட்டு எல்லாமே எடுங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். உண்மையாகவே நான் ரொம்ப வெயிட்டு போட்டிருந்தாங்க. 73ன்னா பார்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமான வெயிட்டு. இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் எனக்கு அப்போ பத்தவே பத்தாது. ரொம்ப ஃபேட்டாக தெரிவேன். இப்போ ஓரளவுக்கு என்னால் கான்ஃபிடென்ட்டாக இந்த ட்ரெஸ் எல்லாமே போட முடியுது. ஸோ அதுதான் நம்ம உடம்பை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்.
நான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். குனிஞ்சு நிமிர்ந்தா நமக்கு நல்ல ஆக்டிவாக இருக்கும். இந்த வெயிட் லாஸ் பண்ணதில் எனக்கு கிடச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வர்ற மாதிரி இருக்குது. ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்குது. அதுதான் நல்ல ஒரு எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் வெயிட் போட்டிருக்கும் போது மாடியில் கூட என்னால் ஏறி இறங்க முடியாது. அந்தளவுக்கு மூச்சு வாங்கும், கால் வலிக்கும். பட் இப்போல்லாம் ஓடியாடுறேன். அந்தளவுக்கு ஆகிட்டேன் மாடியில். ஸோ பாத்திரத்தெல்லாம் விலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன். எப்போவுமே பீட்ரூட் ஜூஸ் போடும்போது அன்னைக்கு குடிச்சிட்டு அரை பீட்ரூட் போடுவேன். எனக்கு மட்டும்னா பார்த்திங்கன்னா அரை பீட்ரூட்டில் போடுவேன். ஃபேமிலிக்கே போடுறதுனா ஒரு பீட்ரூட்டில் போடுவேன். எனக்கு மட்டும் பீட்ரூட் ஜூஸ் அந்த அரை பீட்ரூட்டில் போட்டேன்னா 2 நாளைக்கு குடிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு அதை குடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கு அடுத்த நாள் குடிக்கும்போது அதை எடுத்து கொஞ்சம் நேரம் கூலிங் போகிறதுக்காக வெளியில் வச்சுருவேன். அப்புறம் எடுத்து குடிப்பேன். அப்படி தான் வந்து குடிச்சிட்ருப்பேன். பீட்ரூட் ஜூஸ் ரொம்ப சிம்பிள். பீட்ரூட்டு, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு அரைக்க வேண்டியதான். அது கூட லெமன் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இல்லைனா வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கலாம், சளி பிடிக்கும் அப்படின்றவங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட விருப்பப்படி வந்து நம்ம செஞ்சு குடிக்க வேண்டியதான். ஸோ பீட்ரூட் ஜூஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் எதுவும் பண்ணலை. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே சேர்த்தே ஒன்றே பண்ணியாச்சு. சோறு, அப்புறம் காய்கறி நிறையா இருந்துச்சு. வெண்டைக்காய், முருங்கைக்காய் அதெல்லாமே இருந்தனால அதெல்லாம் போட்டு, மாங்காய் இதெல்லாமே போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து காய்கறி எல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக காலி பண்ணிடணும் வாங்கி வச்சோன்னா. ஏன்னா அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலுமே வந்து முத்தி போயிடும். ஸோ அதனால தான். அப்புறம் சுண்டைக்காவும் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவை காய்கறி குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சுண்டைக்காய் இருக்கேங்க, அவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்குங்க அதில். அது அவ்வளோ நோய்களை வந்து தீர்க்குது. ஆனால் அதை வந்து நம்ம விரும்பி சாப்பிடவே மாட்டோம். அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அப்படின்றனால அவ்வளோக்கா விரும்ப மாட்டோம். துவையல் பண்ணாலும் யாருமே சாப்பிடவே மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஏதாவது குழம்புனா நான் வந்து போட்டு வச்சுருவேன். ஸோ அது சாப்பாடோட பிசைஞ்சு கொடுத்துடலாம்ல அப்படின்றனால. இங்கே ப்ரூனேயில் கிடைக்கிற சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா கசப்பே இருக்காது. ஒரு கத்திரிக்காயோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். மினி கத்திரிக்காய் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஸோ முருங்கைக்கீரையும் பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இந்த பாக்ஸ் வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. காய்கறி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எத்தனை நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிறது இந்த காய்கறியை. ஸோ அந்த பாக்ஸ் வாங்கினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சில பொருட்கள் வாங்கினது ஒர்த்துப்பா, இதுக்கு காசு செலவு பண்ணது ஒர்த்து அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ வெண்டைக்காய் பாருங்கள், அன்றைக்கி ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சு வெண்டைக்காய். ஒரு கிலோவே $2 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து 1 கிலோவுக்கு மேலேயே வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா எப்போவுமே இந்த வெண்டைக்காயோட ரேட்டு அதிகமாக இருக்கும். $5 $6 சொல்லுவாங்க. ஸோ இப்போ சீசன் நினைக்கிறேன், அதனால தான் நல்லா வந்து சீப்பாக கிடச்சிச்சு. அதனால் வந்து வாங்கியாச்சு. ஸோ வெண்டைக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் சுண்டைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு, சூப்பரான கருவாட்டு குழம்பு. அதுக்கப்புறமா பீட்ரூட் இருந்துச்சா, அதனால் பீட்ரூட் வச்சு வந்து பொரியல். ஸோ இந்த ஜூஸ் நீங்கள்லாம் குடிக்கிறீங்களா, பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறீங்க, நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறீங்க, அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் கொடுப்பேன். நான் வந்து பெரிய கிளாஸில் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு கால் கிளாஸ் வந்து கொடுப்பேன். மருந்து மாதிரி கொடுப்பேன். நிறையாவும் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாடி பார்ட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஜூஸ் எல்லாம் கொடுக்கும்போது அதை வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு அந்த பார்ட்ஸ் வந்து இருக்கணும். அதனால் அவங்களுக்கு கம்மியாக வந்து கொடுக்கலாம் எதுவுமே. பீட்ரூட் எல்லாமே நல்லது தானே, கொஞ்சமாக கொடுக்கலாம். ஒரு மருந்து மாதிரி ஒரு 10 ml அந்த மாதிரி கூட நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ என் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அப்படின்றனால ஒரு 1/4 கிளாஸ் வந்து நான் கொடுப்பேன். சின்ன டம்ளரில் 1/4 கிளாஸ் வந்து கொடுப்பேன். நல்லது தானே. ஸோ அதுக்கப்புறம் காய்கறிகளெல்லாம் கழுவி கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ பச்சை பச்சேன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த வெண்டைக்காய். அதை பார்க்க எனக்கு ஆசையாக இருந்துச்சு. இப்போ வீடியோவில் பார்க்குறது கூட ஆசையாக இருக்குது. எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வெண்டைக்காய்லாம் போடுவோம். எங்கள் அம்மா வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மா கையில் போட்ட செடியெல்லாம் அப்படி தான் காய்க்குங்க. அது என்னமோ தெரியாது, எங்கள் அம்மா ராசி. சில பேரெல்லாம் செடி வச்சா அப்படி வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி எங்கள் அம்மா கையால் போடுற அந்த செடியெல்லாம் அப்படி வரும். எங்கள் அம்மாச்சி அப்படி தான், எங்கள் அம்மாவோட அம்மா, அவங்க கையாலையுமே என்ன விதை போட்டாலும் செடி வளரும். அந்த ராசி அப்படியே எங்கள் அம்மாவுக்கு வந்திருக்கும். தோட்டத்தில் எங்கள் அம்மா அந்த வெண்டைக்காய்லாம் போடுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் தோட்டத்துக்கு போய் வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே பறித்து கொடுத்துட்டு தான் நான் வந்து ஸ்கூலுக்கே வந்து போவேன். காலையில் வெள்ளனமாக எந்திரிச்சிருவோம் 5 மணிக்கெலாம். 12th படிக்கிற வரைக்குமே அப்படி தாங்க. காலேஜ் முடிச்சுட்டுமே வந்து கொஞ்ச நாளாக வந்து எங்கள் அம்மாவுக்கு காய்கறி தோட்டத்தில் தான் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சென்னைக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கே வந்து போனேன். 12th படிக்கிற வரைக்குமே நான் காலையில் வெள்ளனமாக எழுந்திரிச்சு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நானும் எங்கள் அம்மா தோட்டத்துக்கு போய் காயெல்லாம் பறித்து மூட்டை கட்டி, எங்கள் அம்மா அங்கே பஸ் இருக்கும், அந்த ஒரு பஸ் வரும், அதில் எங்கள் அம்மாவை அனுப்பி வச்சுருவேன் அந்த காய்கறியோட. அப்போ எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க. ஸோ அப்போ எங்கள் அம்மா வந்து காய்கறி விற்க போயிடுவாங்க மார்க்கெட்டுக்கு. ஸோ நான் அப்படியே ரிட்டன் வந்துடுவேன்
வந்துடுவேன். ஒரு 7-7:30 ஆயிரும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு வயல்லேருந்து. அப்புறம் வந்துட்டு அப்புறம் குளிச்சுட்டு ஸ்கூல் கிளம்பி போவேன். 9 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு என்னோடய ஸ்கூல் லைஃப் எல்லாமே வந்து போகும். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் பார்க்கையில எனக்கு அப்படியே அந்த பழைய நினைவுகள்லாம் வந்துடும். அது இந்த ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் பார்க்கல, அது தோட்டத்தில் போயிட்டு இந்த வெண்டைக்காய் பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் போய் பறிக்கிறது ரொம்ப கஷ்டம். விவசாயிகளோட நிலமையெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய்லாம் பார்த்திங்கன்னா செடியில் வந்து அந்த சொனைன்னு சொல்லுவாங்க, அப்படியே முள்ளாக இருக்கும் சொனை. ஒரு பழைய சட்டை நம்ம மேலே ஏதாவது போட்டுக்கிட்டு தான் அதை போய் பறிக்க முடியும். நம்ம கையிலலாம் பட்டுச்சுன்னு வைங்களேன், அப்படியே அரிச்சு காந்தி எடுத்துடும், நம்ம ஸ்கின்னையே டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதெல்லாமே உண்மையாகவே விவசாய வேலை பார்க்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. விவசாயம் மற்ற வேலையை கூட ஓரளவுக்கு பார்த்துடலான்னு வைங்களேன், விவசாயம் ரொம்ப கஷ்டங்க. அதுவும் விதை போட்டு அதை வளர்த்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிற வரைக்கும் அவங்க படுற பாடெல்லாம் பெரும் பாடு. ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் அந்த விவசாயமே. ஸோ இப்போ வந்து அரசியலில் நிறைய மாற்றம் வந்திருக்கு. இது விஜய் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணால் ரொம்ப சந்தோஷம். பட் யாரெல்லாம் வந்து எதிர்பார்த்தீங்க விஜய் ஜெயிப்பார் அப்படின்றத? பட் நான் சத்தியமாக எதிரே பார்க்கலங்க. விஜய் ஜெயிப்பார்னு நான் எதிரே பார்க்கல. டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு இருந்தோம். பட் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடு விஜய் வந்து ஜெயிச்சது. ஸோ யார் ஜெயித்தாலுமே நம்ம தமிழ்நாடு வந்துட்டு நல்லா இருக்கணும், அதுதான் வந்து நம்ம எப்போவுமே நினைப்போம். ஸோ மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்ல தலைவர்கள் வரணும். நல்ல தலைவர்கள் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்குமே ரொம்ப நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணி நல்லா தான் இருந்தது தமிழ்நாடு. ஸோ என்ன பண்ணுறது, பார்க்கலாம். இப்போ விஜய் எப்போவுமே மாறி மாறி ஆண்டுட்டு இருந்தாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு மாற்றம் வந்து விஜய் வந்திருக்காரு. பார்க்கலாம், வெயிட் அண்ட் வாட்ச்ன்ற மாதிரி வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோமா. இந்த வெண்டைக்காவை அப்படியே குழம்புல போடக்கூடாது. அப்படியே குழம்புல போட்டோன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதனால் ஒரு கடாயில் போட்டு தனியாக வதக்கணும். எண்ணெய் ஊற்றியும் வதக்கலாம், எண்ணெய் ஊற்றாமையும் வதக்கலாம். நம்ம கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால எண்ணெய் ஊற்றாமையும் வதக்கலன்னு சொல்லிட்டு சும்மா வெண்டைக்காயை போட்டு லைட்டாக பிரட்டி விட்டேன். அப்படி பிரட்டினாலே அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த சைடு குழம்பு கூட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு வதக்கி விட்டுட்டு தக்காளியை வந்து அரைச்சி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் கல் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு தக்காளி பழமாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப கல் மாதிரி இருக்குது. அதனால் அரைச்சி ஊற்றிட்டோம்னா குழம்பும் திக்காக இருக்கும், கலரும் கொடுக்கும் குழம்புக்கு நல்லா. ஏன்னா சிவப்பாக இருக்கா தக்காளி, அதனால். ஸோ அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதெல்லாம் போட்டுக்க வேண்டியதான். இது கூட வாழைக்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்புன்னா சொல்லவே வேணாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கருவாட்டு குழம்பு. அதுவே என் வீட்டுக்காருக்கெலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய சோறு கருவாட்டு குழம்பு கொடுத்தோன்னா அப்படி விரும்பி சாப்பிடுவார். ஸோ இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த காயை வந்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சோம்னா அப்படியே வெந்துடும். அதுக்கப்புறம் மசாலா, புளி தண்ணி எல்லாத்தையுமே போட வேண்டியதான். ஸோ அதிலேயே நான் மசாலா போட்டுட்டேன், எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மல்லிப்பொடி அம்மா அரைச்சி கொடுத்த மல்லிப்பொடி தான் அது, அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு. அதுக்கப்புறம் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க வேண்டியதான். கம்மியாக தான் மிளகாய் பொடி போடுறேன், ஆனால் பயங்கர காரம் கொடுக்குதுங்க இந்த மிளகாய். நல்லா நாட்டு மிளகாயாக இருக்கும் போல், அதனால் வந்து கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோமா, ஸோ அதனால தான். ஸோ அவ்வளோதான், நல்லா ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த காயை வந்து நல்லா வேகட்டும். அந்த வெண்டைக்காய் வந்து ஃபைனலாக தான் சேர்க்கணும். இப்போயே போட்டோம்னா ரொம்ப வெந்து போயிடும் வெண்டைக்காய். இந்த முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் நின்று வேகும், அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து போட்டாச்சு. சுண்டைக்காய் வந்து ஓகே, அந்த காயோடு வேகிறதோட வேகட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து போட்டாச்சு. நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருந்தேன், அதை வந்து அப்படியே ஊற்றிக்கிற வேண்டியதான் வடிகட்டி. ஸோ இந்த புளியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரிட்ஜில் ஏன்னா வண்டு பிடிக்கும். ஏன்னா எங்கள் புரோனியில் பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் மழை பெய்யும். இந்த ஹாட்டான வெதருக்கே பார்த்திங்கன்னா டக்குன்னு புழு பிடிச்சிரும் இந்த மளிகை ஜாமான் அது எல்லாமே. அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த புளியை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால கல் மாதிரி ஆயிடுது. அதனால் அதை கொஞ்சம் எடுத்து சுடு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கரைஞ்சி சாஃப்டாயிரும். ஸோ அந்த சைடு புளி தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுட்டேன்னா இந்த சைடு பாருங்கள் வெண்டைக்காவும் நல்லா பிசு இல்லாமல் வதங்கிருச்சு பாருங்கள். கொஞ்சம் அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றாமல் போட்டு வதக்கியிருக்கோம்ல, அதனால். ஸோ அவ்வளோதான், வெண்டைக்காய் எடுத்து அப்படியே தனியாக வச்சிடலாம். கருவாடு வந்து என்ன கருவாடு சேர்க்குறேன்னா நெத்திலி கருவாடு, அதுக்கப்புறம் இந்த அயில கருவாடு 2 இருந்துச்சு.
அது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதையும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். சரி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த கருவாடு எந்த கருவாடு குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் தெரியுமா? அந்த பழைய கருவாடு தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. புது கருவாடு கூட வாசமாக இருக்காது, பழைய கருவாடு தான் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அந்த 2 அயில கருவாடு போட்டது குழம்பே அவ்வளோ கம்மன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. அதே கருவாடையுமே நான் சுடு தண்ணியில் போட்டு தான் அலசி எடுப்பேன். சுடு தண்ணி ஊற்றினோம்னா உப்பையும் கம்ப்ளீட்டாக எடுத்துரும். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்துடும் கொஞ்சம். அப்போ நம்ம குழம்புல போடையில் வெந்து குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சைடு குக்கரில் சோறு வச்சுருந்தேன், மட்டை அரிசி சோறு. அதையும் வடித்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு வடித்து எடுத்தாச்சு. ஸோ இந்த சைடு நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கருவாடையும் சேர்த்துடலாம். மதியம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் வேறு இருக்குது, அவங்களுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும், ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும். இப்போ கடையில் அவ்வளோக்கா வாங்குறதில்ல, நானே ஏதாச்சும் பண்ணி கொடுத்துட்றது. ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். அப்புறம் மற்றபடி ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் பண்ணுறது. அவங்கக்கிட்ட என்னடா ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா சப்பாத்தி தான் சொல்லுவானுங்க. சீஸ் சப்பாத்தி வேணும், சீஸ் சப்பாத்தி வேணும்னு. 2 பேருமே அந்த சீஸ் சப்பாத்தியோட வெறியர்களுங்க. 2 பேருக்குமே அவ்வளோ பிடிக்கும். சரி டக்குன்னு குழம்ப வச்சு இது பண்ணி வச்சுட்டு பீட்ரூட் பொரியலையும் பண்ணி வச்சுட்டு அந்த சீஸ் சப்பாத்தியும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கடன்னு வேலையை முடிச்சுட்டு இருந்தேன். ஸோ மதிய ஸ்கூல் அப்படின்றனால இவ்வளோ வேலையை நம்ம காலையில் பார்க்க முடியுது. மார்னிங் ஸ்கூல்னால் ரொம்ப கஷ்டம், ஏன்னா காலையிலே சீக்கிரமாக எந்திரிக்கணுமா. ஸோ அதனால் கொஞ்சம் மதிய ஸ்கூல் அப்படின்றனால கொஞ்சம் ஜாலி தான் இங்கே உள்ள புரோனையில் இருக்கிற பேரண்ட்ஸுகளுக்கு. ஸோ நல்லா கருவாடை அலசி எடுத்துடணுங்க. மண்ணெல்லாம் இருக்காது, பட் அந்த கருவாடோட குடல் பகுதி கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அந்த நெத்திலி கருவாடில். அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே உள்ள கருவாடில் மண் சுத்தமாகவே இருக்காதுங்க, நல்லா சுத்தமாக இருக்கும். நம்ம ஊரில் வாங்குகிற ஒரு சில கருவாடுகளில் கூட மண் இருக்கும், பட் இந்த கருவாடில் நான் மண்ணே பார்த்ததில்ல. ரொம்ப சுத்தமாக தான் இருக்கும். நம்ம தான் இவ்வளோ தூரம் இந்த கருவாடை கழுவுறோம். இங்கே உள்ளவங்கெல்லாம் இதை கழுவவே மாட்டாங்களாம், அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிப்பாங்களாம். ஏன்னா ஆல்ரெடியே அதை அவங்க சுத்தம் பண்ணி தானே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சுத்தம் பண்ண தேவையில்லைன்னுவாங்க. பட் இருந்தாலும் நமக்கு அது கேட்காது, நம்ம அப்படியே கழுவியே பழகிட்டோமா. ஸோ அதனால் கழுவிட்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும்னு நான் அந்த சுடு தண்ணியில் போட்டு கழுவும் போதே அந்த அயில கருவாடு உடஞ்சி போயிடுச்சுங்க. என்னடா அது இவ்வளோ வீக்காக இருக்குது இந்த கருவாடு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கருவாட்டு குழம்புனாலே தலையோடு சேர்த்து போட்டால் தான் இன்னும் வாசமாக இருக்குன்னுவாங்க. நான் அந்த கழுவில் அந்த அயில கருவாடோட தலை சுக்குநூறாக போயிடுச்சு கூடு மாதிரி. அதனால் கொஞ்சோண்டு அந்த பாடி மட்டும்தான் இருந்துச்சு, அதை தான் போட்டேன். அப்புறம் இந்த நெத்திலி கருவாடையும் போட்டாச்சு. நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் தேங்காய் சீரகம் சோம்பு கூட அரைச்சி போடலாம், பட் நான் தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் பச்சையாக சாப்பிட்றது தான் நல்லது. அரைச்சி ஊற்றினோம்னா அது நமக்கு ஃபேட்டாக மாறிடும். ஸோ அதனால் நான் சேர்க்கலை, உப்பு மட்டும் போட்டு அவ்வளோதான். ஸோ இதுவே நல்லாயிருக்கும். இப்போ வைக்கிற குழம்பு வச்ச உடனேயே கருவாட்டு குழம்பு சாப்பிட்றத விட இந்த பழைய குழம்பாச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், கருவாடு வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக அந்த வெண்டைக்காய் போட்டாச்சு. ஏன்னா வெண்டைக்காய் ஆல்ரெடி வெந்தது தான், ஏன்னா நம்ம வதக்கி தானே வச்சுருக்கோம். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அனல்லையே போட்டு குழம்பு மூடி வச்சிட்டோன்னு வைங்களேன், வெண்டைக்காயும் சூப்பராக வெந்துருங்க. ஸோ இந்த வெண்டைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சாலே என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், நிறைய காய்கறி போட்டு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. யாருக்கெல்லாம் இந்த கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா முட்டை அவிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஆளுக்கு ஒரு முட்டைன்னு சொல்லிட்டு ஒரு 4 முட்டையை அவிய போட்டாச்சு. டெய்லி ஒரு முட்டையாவது சாப்பிடுங்க, ஏன்னா முட்டையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு முட்டை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரோட்டீன் கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபேஸே பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஹெல்த்தியான முறையில் நீங்கள் வெயிட்டை குறைச்சா மட்டும்தான் உங்கள் ஃபேஸும் மாறாமல் இருக்கும், முடியும் கொட்டாமல் இருக்கும், சத்து குறைபாடும் வராது. நான் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு வெயிட்டை குறைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் குறைக்கவே முடியாது. நல்லா சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டுமே குறையும். ஸோ அதனால் இருக்கிற ப்ரோட்டீன் சோர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பானதுன்னு பார்த்திங்கன்னா முட்டை சொல்லலாம். இப்போ சிக்கனை கம்பேர் பண்ணல முட்டை ஓகே. முட்டையே என்னால் வாங்க முடியாது அப்படின்னா இந்த கொண்டக்கடலை, வெள்ளை சுண்டல், அதுக்கப்புறமா சோயா மீல் மேக்கர்னு சொல்லுவாங்கள்ல அது. ஸோ இந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கி டெய்லி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் உங்கள் பிளேட்டில் இருக்கான்னு பாருங்கள், ஏதாவது ஒரு ஃபைபர் உங்கள் பிளேட்டில் இருக்கான்னு பாருங்கள். அது எப்படி நம்ம சீப்பாக வாங்குறது அப்படின்ட்டு அந்த மாதிரி பார்த்து சாப்பிட்டிங்கனாலே ஈஸியாக நமக்கு வெயிட்டை குறைக்கலாம். ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நானே இப்போ பார்த்திங்கன்னா 73 கிலோலேருந்து 64 கிலோ வந்ததுக்கு ரொம்பலாம் எக்ஸசைஸ் பண்ணலை. டயட் ஃபுட்டு தான் மெயினாக எடுத்தேன்.
சுகர் கட் பண்ணேன், ரைஸை கட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஈவினிங் டைமில் எனக்கு டைம் இருக்கும்போது, அதுவும் ரெகுலராக இல்லை, வாரத்தில் ஒரு 2-3 நாள் வந்து ஜும்பா டான்ஸ் பண்ணுவேன், இல்லைனா வாக்கிங் போவேன், சம்டைம்ஸ் ரன்னிங் போவேன். இவ்வளோ தான் நான் வந்து பண்ணினேன். ரொம்ப வந்து கஷ்டப்பட்டெல்லாம் நான் எக்ஸசைஸ் பண்ணல. ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மாற்றிக்கிட்டாலே சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட் பொரியலையும் வந்து வேக வச்சுட்டேன். பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு பீட்ரூட்டையும் பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுட்டேன். அப்புறம் இந்த மாங்காவை வந்து கட் பண்ணி கருவாட்டு குழம்புல போடலை. ஏன்னா புளியே அதிகமாக சேர்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் திரும்ப மாங்காய் போட்டோன்னு வைங்களேன், ரொம்ப குழம்பு வந்து புளிப்படுத்துக்கிறோம். அதனால் வந்துட்டு என்ன பண்ணலாம் இந்த மாங்காய் வச்சுட்டு தேங்காய் மாங்காய் துவையல் தாங்க வந்து பண்ணினேன். நம்ம தேங்காய் துவையல் எப்படி பண்ணுவோம்? தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா உப்பு போட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை போடுவோம். ஆனால் இந்த தேங்காய் மாங்காய் துவையலுக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்க்காமல் மாங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்துட்டு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம், தண்ணி நிறையா சேர்க்காமல். நல்லா இருந்ததுங்க. அந்த புளிப்பு, தேங்காய், அந்த பச்சை மிளகாயோட காரம், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாருக்கு, நல்லா இருக்குன்னு. ஏன்னா இந்த சீசனில் வந்துட்டு நல்லா மாங்காய் கிடைக்கும், சீப்பாகவும் கிடைக்கும். மாங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் பிள்ளைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு வந்து கொடுக்கலாம். ஏன்னா சீசனில் கிடைக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்ல பயன்கள் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாங்காய் வச்சு ஊறுகாயெலாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தான் அதிகமாக சேர்க்குறோம். உப்பு அதிகமாக சேர்க்குறோம், ஆயில் அதிகமாக சேர்க்குறோம், காரம் அதிகமாக சேர்க்குறோம். அது எல்லாமே நல்லதே கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் ஊறுகாய் சாப்பிட்லாம், பட் ரெகுலராக வந்து அதை எடுத்துக்கவே கூடாது. நமக்கு ப்ரெஷரை உண்டு பண்ணிடும். அதனால தான் நான் வந்து ஊறுகாய் போட்டேன்னா நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணிடுவேன். லாஸ்ட் டைம் நெல்லிக்காய் கூட வாங்கி நான் ஊறுகாய் போட்டிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் நான் வந்து வச்சுருந்தேன். இந்த ஊறுகாய், அப்பளம், இந்த உப்பு போடுறது, இனிப்பு போட்டு அதிகமாக செய்கிறது, இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிங்கனாலே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்காய் மாங்காய் துவையலும் ரெடி பண்ணிவிட்டேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா புளிப்பு காரமாக அது எல்லாமே. அப்புறம் அந்த மாங்காய் வந்து கட் பண்ணி அதில் போட்டுட்டு பேலன்ஸ் அந்த கொட்டை இருந்ததா அதை தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியாதுங்க, இந்த மாங்காய் சாப்பிட்டா மட்டும் எனக்கு எவ்வளோ தான் பல்லு கூசினாலும் நான் அப்படியே கூச அப்படியே சாப்பிட்டுட்ருப்பேன். சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டில் மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா எல்லா மாம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு மாம்பழமாவது மிச்சம் இருக்கும் சம்டைம்ஸு. அப்போ அந்த ஒரு மாம்பழத்தை பங்கு போட்டு எங்கள் அம்மா கொடுப்பாங்க, எங்கள் அக்காவுக்கு, எனக்கு, எங்கள் அண்ணனுக்கு 3 பேருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், யாருக்கு எந்த பீஸ் வேணும்னு கேட்பாங்க. இந்த 2 பக்கமும் சைடாக கட் பண்ணுவோம்ல, அதில் ஒரு சைடை கட் பண்ணி எங்கள் அண்ணனுக்கு, ஒரு சைடை கட் பண்ணி எங்கள் அக்காவுக்கு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த கொட்டையோடு சேர்த்து இருக்கும் பார்த்திங்களா, அது எனக்கு நான் கேட்பேன். ஏன்னா அதில் தான் நிறைய சதை இருக்கும், அது நமக்கு நிறையா கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்பேன். இந்த சைடில் கிடைக்கிற அந்த 2 மாம்பழத்தோட பீஸ்லையும் பார்த்திங்கன்னா அதிக சதை இருக்கும். அது தெரியாமல் எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணனும் அதை வாங்கிடுவாங்க. நான் அந்த கொட்டையோடு சேர்த்து வாங்கிட்டு அந்த கொட்டையை சப்பிட்டுருப்பேன். இந்த மாம்பழம் வாங்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வரும், அதை வீட்டுக்கார்ட்ட சொல்லி சிரிச்சிட்ருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த சரி முட்டை வேக போட்டிருந்தோம்ல, முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் மாங்காய் துவையல் பார்த்திங்களா, இதை வந்து சோறோட கூட பரட்டி சாப்பிட்லாங்க. அப்படி தான் நான் அன்றைக்கி வந்து பரட்டி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடுறத விட காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். அப்புறமா சாப்பாடு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு, ஹஸ்பண்டுக்கும் போட்டு கொடுத்துட்டு, பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு, அப்புறம் கேட்டிருந்தாங்கல்ல பசங்க சீஸ் சப்பாத்தி, அது பண்ண வந்துட்டேன். ஸோ அது எப்பவும் போல் சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான். நான் சப்பாத்தி மாவில் கொஞ்சம் இந்த ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் வந்து சேர்த்துக்குருவேன். இப்போ கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிறேன், ஏன்னா அதில் omega-3 ரொம்ப அதிகம். ஸோ அதனால அப்புறம் சீஸை வந்து நடுவில் ஸ்டஃப் பண்ணி அப்படியே சப்பாத்தி போட்டு எடுக்க வேண்டியதான். நார்மல் சப்பாத்தியை விட இந்த சீஸ் சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக வரும், நல்லா புசுன்னு அவ்வளோ சாஃப்டாக வரும். பிள்ளைங்களுக்கு நம்ம ஆயிலே சேர்க்க தேவையில்லைங்க. ஆயில் லைட்டாக சேர்க்குறதுனா சேர்க்கலாம், இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி குட்டியாக போட்டு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. முதல்ல வந்து நான் ப்ரெட்டு வாங்கி ப்ரெட்டில் தான் சீஸ் போட்டு வச்சு நான் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நாளாக தான் யோசித்தேன், இந்த ப்ரெட்டு வந்து அதிகமாக இந்த ஈஸ்ட்டு போட்டு கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு தான் செய்வாங்க, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் தான் நான் யோசித்து இப்போ ப்ரெட்டே வந்து வாங்குறதில்ல. வீட் ப்ரெட் தான் வாங்கிட்டு இருந்தோம், இருந்தாலுமே எனக்கு அதை ரெகுலராக வாங்க பிடிக்கல. ஏன்னா ஒரு பாக்கெட் ப்ரெட் வாங்கிட்டு வந்தால் என் பையன் முகிலே ஒரு பாக்கெட்டையும் சாப்பிட்றான். அந்தளவுக்கு அவனுக்கு வந்து அந்த ப்ரெட்டு மேலே அடிக்ட் ஆகிடுச்சு. ஸோ எதுனாலுமே ஒரு அளவாக தானே சாப்பிட்ணும். அது என்னமோ தெரில, ப்ரெட்டுனா அவனுக்கு அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். வீட்டில் இந்த கோதுமை மாவில் செய்கிற சப்பாத்தி எவ்வளவோ மேல், ஏன்னா இதில் எதுவுமே சேர்க்க மாட்டோம். பட் அந்த ப்ரெட்டில் வந்து ஈஸ்டெல்லாம் போடுவாங்க, அது எல்லாம் தயாரிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற நமக்கு தெரியாது பார்த்திங்களா. ஸோ அதனால தான் அளவாக சாப்பிட்டாங்கன்னா ஓகே, பட் நிறைய சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஸோ அதனால் இப்போ நானே சரி நம்ம கொஞ்சம்
டைம் எடுத்து பண்ணி கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளே பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நானே வீட்டில் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருது. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இப்படி வருதுன்னு. நார்மல் சப்பாத்தி செஞ்சால் கூட இவ்வளோ சாஃப்டாக உப்பெல்லாம் வராது. கொஞ்சம் சீஸ் போட்டோன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், லைட்டாக தேய்ச்சிட்டு நடுவில் சீஸை ஸ்டப் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிட வேண்டியதான். ஸ்நாக்ஸுக்கு இது கூட ஒரு 2 சப்பாத்தி வச்சு விட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு இல்லைன்னா ஏதாவது நட்ஸ் ஒன்று அப்படியே வச்சு விட்ருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க. முன்னாடிலாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் தான் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோக்கா கடையிலலாம் வாங்க மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாமே வெளியில் தான் வாங்குகிறோம், அதிகமாக ஜங்க் ஃபுட் தான் வாங்குகிறோம். ஸோ அதனால தான் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளமும் வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.